Hi friends, welcome back to Sangee's Corner. இன்னைக்கு இந்த artificial jasmine bell எப்படி பண்றது அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் foam sheet எடுத்துக்கோங்க, artificial jasmine buds, bill நான் round shape எடுத்துர்க்கேன். நீங்க வேற எந்த shape வேணாலும் எடுத்துக்கலாம். scissor, pencil, black rope, ஊசி, நூல் எடுத்துக்கோங்க. First இந்த round shape வந்து நான் foam sheetல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க வந்து வேற எந்த ஷேப் செமி சர்க்கிள் எடுக்கறீங்க இல்ல வேற டிசைன் எடுக்கறீங்க அப்படினா அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நீடில் வச்சிட்டு அந்த Black rope நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம் இது போல. இதுக்கு பதில் நீங்க வந்து U pin இல்ல clip வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். clip யூஸ் பண்றீங்க அப்படினா glue pen வச்சிட்டு அப்ளை பண்ணுங்க. Next நம்ம ஜாஸ்மின் பட்ஸ் வந்து ஸ்டிட்ச் பண்ணலாம். நான் நார்மல் டெய்லரிங் thread தான் எடுத்துர்க்கேன். அது வந்து ரெண்டா எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் வெச்சிட்டு நம்ம ஸ்டிட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பூவோட வெச்சிட்டு அதுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்டிட்ச் பண்றேன். அந்த பூவோட ஸ்டெம்ல நான் ஸ்டிட்ச் பண்ணல. அதுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஸ்டிட்ச் பண்றேன். இதே போல நம்ம இந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இத போல ஸ்டிட்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில பூக்கள் வந்து வெளியில வரும். அதுக்கு வந்து அந்த ஸ்டெம்லயும் நம்ம வந்து லாஸ்டா ஸ்டிட்ச் பண்ணனும். க்ளூ கன் யூஸ் பண்றீங்க அப்படினாலும் இத வந்து நம்ம அதுல செய்யலாம். சோ இதே போல ஒரு ஃப்ளவரா வச்சிட்டு left side or right side stitch பண்ணி முடிச்சிடுங்க. இந்த artificial jasmines வந்து உங்களுக்கு லூஸ்ல பாக்கெட்ஸ்ல வந்து கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டேன். பின்னாடி திருப்பிட்டு நாட் போட்டு finish பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அகைன் நீடில் எடுத்துட்டு அந்த ஸ்டெம்மோட சென்டரால வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணனும். இல்ல அப்படினா சில பூ வந்து வெளியில வர ட்ரை பண்ணும். அதுக்காக தான் அந்த சென்டர் ஸ்டிட்சிங் நம்ம பண்றோம். ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ்ல வந்து நம்ம ரெண்டு சைடு தேய்ச்சா மட்டுமே போதும். ஆனா இது ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கவே வெளியில வர பாக்கும். அதனால இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. சோ இத கம்ப்ளீட் பண்ணி பின்னாடி ஒரு நாட் போட்டு finish பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பில்லை வந்து நம்ம அட்டாச் பண்ணி அதையும் ஸ்டிட்ச் பண்ணிடலாம். பில்லைல பாத்தீங்கன்னா அங்க நடுவுல அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்ல வந்து நம்ம ஊசியை விட்டு ஸ்டிட்ச் பண்ணனும். ஒரு 2-3 இடத்துல ஸ்டிட்ச் பண்ணீங்கனாலும் போதும். நம்ம இத வந்து ஆர்ட்டிஃபிஷியல்னால ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுவோம். சோ அதனால நீங்க இருக்க இடத்துல எல்லாம் ஸ்டிட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். ஸ்டிட்ச் பண்ணும்போது அந்த Black rope வந்து எந்த நூல்லையும் மாட்டாம பாத்துக்கோங்க. நான் வந்து இருக்க அந்த 6 கேப்லயும் வந்து ஸ்டிட்ச் பண்றேன். அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த foam sheetக்கு பதிலா நீங்க பேப்பர்ஸ் வச்சு யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். கொஞ்சம் திக்கான பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஒயிட் கலர் இல்லனா yellow கலர் நூல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த பில்லைல வந்து தெரியாது. சோ பின்னாடி நாட் போட்டு நம்ம finish பண்ணிடலாம்.
அவ்வளோதான், பில்ல வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு வேணியோட வச்சோம்னா ஒரு செட்டு நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.